ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சௌச்சோ சட்னி. அதுக்கு நான் சௌச்சோ கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். சௌச்சோ வந்துட்டு தோலெல்லாம் சீவி ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சியை நல்லா கழுவிட்டு அது கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கணும். இதோ இஞ்சியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சௌச்சோ கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நம்ம கட் பண்ணி எண்ணெய் சட்டியில் போட்டு இதை வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுற சட்னி அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காயெலாம் எடுத்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சமாக நாங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு அது இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு போட்டுருவோம். ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதையும் தாளித்து போட்டாச்சு. இது வந்து இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களே இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.